அஸ்ஸலாமு வலைக்கம் சலாம். தொழு டைம் ஆயிடுச்சு. பள்ளியாசல் இங்கே பக்கத்தில் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? பள்ளி பக்கத்தில் தான் இருக்குது. வாங்க, நானும் பள்ளிக்கு தான் போகிறேன். தொழுக கூட்டு போகிறோம். ராமபுரம் நெசப்பாக்கம் பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சு ஜாஸ்தியாக பள்ளிவாசல் இது இருந்த மாதிரி எனக்கு தெரியலையே. இங்கே 5 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் எந்த பள்ளியும் கிடையாது. இங்கே இருக்கிற இந்த சின்ன பள்ளி மட்டும்தான். அப்படியா? வசீதே ஃபுர்கானியான்னு சொல்லி சின்ன பள்ளி, இந்த ஒரு பள்ளி மட்டும் தான் இருக்குது. ஓகே. 5 கிலோமீட்டர் சுற்றி நெசப்பாக்கம் ராமபுரத்தில் எந்த பள்ளிவாசலுமே இல்லை. ஆமாம். அப்படின்னு சொல்லும் போது இங்கே நிறைய பேர் முஸ்லீம்ஸுங்க இருக்காங்க. அவங்களாம் தொழுவுறதுக்குலாம் இந்த பள்ளிவாசல் வசதி எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? டைட் பொசிஷனில் மக்கள் தொழுகிறாங்க. ஜும்மா பெருநாள் காலங்களில் தொழு இடம் இல்லாமல் ஒழிச்ச இடத்துலையும் மாநில படிக்கட்டுலையும் வெளியில் ரோட்லேயும் தொழுகிறாங்க. இது நமக்கு ரொம்ப மனசு வருத்தமான சூழ்நிலையில் இருந்து அந்த பள்ளி இயங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ பக்கத்தில் உள்ள இடத்த விற்கிறதா சொல்லி அதை வாங்குவோம்னு ஒரு முடிவுக்கு வரும்போது நம்மள்கிட்ட ஃபண்ட்ஸு கிடையாது. அதனால் எப்படியாவது அந்த இடத்த நம்ம வாங்கினா தான் நமக்கு ஃபியூச்சர் டெவலப் பண்ண முடியும். இப்போதைக்கு விட்டுட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பள்ளித்தலைவர் சொன்னார், பக்கத்தில் இருக்க இடத்த இப்போ வாங்க முடியாட்டி ஜென்மத்துக்கு வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன அது ஒரு சுச்சுவேஷன்? இந்த எங்கள் பள்ளி ஒரு டெட் எண்டில் அமைஞ்சிருக்குது. அந்த பள்ளிவாசல் அந்த பக்கத்தில் இடம் வாங்க முடியாது. இந்த பக்கத்தில் தான் இடம் இருக்குது. அந்த பக்கத்தில் இடம் இப்போ தர்றதாக சொல்கிறாங்க. அதுக்கு வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 4 கோடி ரூபாய் சொல்கிறாங்க. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திட்டு வாங்கினா தான் இதை விரிவாக்கம் பண்ண முடியும். 4 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணால் தான் இந்த இடத்த வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. கலெக்ஷன் பண்ண முடியுமா? அதுக்கு தான் எல்லார்ட்டையும் கேட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். 4 கோடி ரூபாவை நம்ம ஒரு ஷேர் 1000 ரூபான்னு நம்ம கணக்கு பண்ணோன்னா 40,000 ஷேர் ஆகுது. நீங்கள் சொல்லுது ஒரு ஆளுக்கு 1000 ரூபா. ஆமாம். முடிஞ்சவங்க ஒரு ஷேரில் முடிச்சுக்கலாம். இருக்கப்பட்டவங்க மல்டிபிள் ஷேர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 40,000 இன்ட்டு ஒரு 1000 கணக்கு பண்ணும்போது இது சாத்தியமாக கூடும். கவலைப்படாதீங்க, இன்ஷால்லா உங்களோட நியத்து கண்டிப்பாக கபுலாகும். என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா, நானே நேரில் பார்க்குறேன். சின்ன ஒரு முடுக்கு சந்து, நிறைய பேர் இங்கே தொழுவுறதுக்கு வசதி இல்லை. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடம் வாங்கிறதுக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னா இவங்களால எப்பவுமே வாங்க முடியாதுன்றது நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டாக வச்சுருக்கலாம், இல்லாட்டி வசதி படைத்தவர்களாக இருக்கலாம், அவர் வசதி இல்லாதவர்களாகவும் இருக்கலாம். உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை நீங்கள் இந்த பள்ளிவாசலுக்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்ஷால்லா இறைவன் நாடினால் இந்த இடம் அவங்களுக்கு போய் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் அந்த நல்ல ஒரு விஷயத்தில் உங்களுடைய பங்கு இருக்குன்றது என்னுடைய அபிப்பிராயம் இருக்குது. நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள்.